இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் வந்து இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் வந்து தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதுக்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வந்து வேறு வகையில் நம்ம வந்து நல்ல விதத்தில் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் வந்து இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் வந்து முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜக்காத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது வந்து நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது, நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது வந்து எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல, நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து இதில் கொடுக்க வைக்கணும், இதை வந்து இன்னும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அது வந்து அல்லாவுடைய பாதிக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பேல அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு வந்து கொடுக்குறதில்ல. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்து ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள், அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நீங்கள் நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆயிடும், அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட் சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக வந்து என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க, உதவி கிடைக்காதுங்கிற. இப்போ இதுலேயும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா இந்த ஹிக்மத்து வந்து இந்த நேர்ச்சைங்கிறது மார்க்கத்தில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், இவர் ரொம்ப ஈமான்தாரிங்க, நேர்ச்சை பண்ணார்னா அப்படியே நடந்துக்குவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக நேர்ச்சை பண்ணுறதை ஈமானில் குறைபாடுதான். இது என்ன அல்லாட்ட டீல் பேசுறது, நீ இது கொடுத்தா நான் உனக்கு அது கொடுப்பேன். பல்லக்கு ஆடு தேவையா? பிச்சை கேட்கறது ஒழுங்காக பிச்சை மட்டும் கேட்கணும். எல்லாம் எனக்கு இது கொடுன்னு தான் கேட்கணும். இது கொடுத்தா நான் உனக்கு ஆஃபர் தரேன், உனக்கு ஒரு சூப்பர் ஆடு வாங்கி கட்டி வச்சிருக்கிறேன், வேணுமா? அப்போ நீ என்ன பண்ணுற, என் வேலையை நீ செஞ்சு கொடு. இது வந்து ஒஸ்ட்டு இருக்க இல்லையா? ஆனால் இது கூட செஞ்சுட்டு பேக் அடிக்கிறானா இவன் யார்? இவன் அது ஆக ஒஸ்ட்டு இவன். புரியுதா? ஒன்று நீ சந்தோஷத்தில் அல்லாவுக்கு அறுத்தினா அது வேற விஷயம். புரியுதா? உனக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சு, நீ அறுத்து குர்பானி கொடுத்தனா உனக்கு ஒரு நல்ல விஷயம். அது நேர்ச்சியில் கிடையாது. நீயா அல்லாவுக்கு கொடுக்குற, ஏழைங்களுக்கு கொடுக்குற அப்படிங்கும்போது அது ஏதோ ஒரு சந்தோஷத்தில் ஏதோ பண்ணுற அப்படின்ட்டு எடுத்துக்குவான். ஆனால் இது வந்து அல்லாஹ்கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணுறது, நீ இது கொடுத்தா நான் உனக்கு வந்து 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படி. இதுவன் யாருன்னா கஞ்சன். இப்போ ரசூலா தான் சொல்கிறாங்க, நேர்ச்சைங்கிறது அல்லாவுக்கு வந்து தேவை கிடையாது, இது கஞ்சங்கிட்ட இருந்து பணத்தை வெளியே ரிலீஸ் பண்ணும் அவ்வளோதான் அப்படின்றாங்க. அது நடக்கிறது தான் நடக்கும், கரெக்டாக அது நடந்திருக்கும், உன் மைண்டில் அதுக்கு அந்த குறுக்கு புத்தி வந்திருக்கும், அது எல்லாம் நடத்தி வைக்கிறதா இருக்கும், நீயா தண்டமாக செலவு பண்ணுறதா இருக்கும். ஆனால் இது இப்போ நேர்ச்சை பண்ணுறதெல்லாம் யார் பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட கஞ்சன்கள் மட்டுமே தான் செய்யக்கூடிய வேலை. என்னை பொறுத்த நான் பார்த்த வரைக்கும் ரசூல்லா வந்து எங்கேயுமே நேர்ச்சை பண்ண மாதிரி இல்லை, அது பண்ண மாட்டாங்க ரசூல்லா. புரியுதா? அப்போ இது வந்து அல்லாஹ் இது ஒரு புத்தியை வந்து இந்த இடத்துல சொல்கிறான். நீங்கள் செய்யும் தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதே, ஆயினும் அதனை நீங்கள் மறைத்தே கொடுப்பது, அதுவும் அதனை ஏழைகளுக்கு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் நல்லது. வெளிப்படையாக செய்யணும், என்ன பண்ணுறது, இந்த நாளில் நான் இந்த இடத்தில் தர்மம் கொடுக்க போகிறேன்னு போஸ்டர் போட்டு அடித்து என்ன பாரி வள்ளல்களே வாங்க இப்படிலாம் நடக்குது ஊருக்குள்ள. கேட்டால் ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் இருப்பான், எப்படியும் ஓட்டுக்கு ஒரு 500 அவனுக்கு எப்பயுமே செலவு இருக்குது. அரசியல் கட்சினா என்ன, எல்லாம் அந்த வாக்காளர்களுக்கு செலவு பண்ணணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவான், எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் 5000 பேருக்கு விருந்து கொடுக்கும் அந்த அரசியல்வாதி. கல்யாணம் வந்தாலும் என்ன இருக்கும், கிராண்டாக நடக்கும். என்ன அர்த்தம், அதெல்லாம் ஒரு ஓட்டுன்னு அர்த்தம். வந்து சாப்பிட்டு போகிறாங்களா, ரோட்டில் போகிறவங்களாம் கூட வாங்க எங்கள் நம்ம வீட்டு கல்யாணங்க வாங்க அப்படின்னு. அப்போ சாப்பிட்டாலும் கொஞ்சம் நன்றி இருக்கும்ல, நாளைக்கு போய் அந்த ஓட்டு கேட்கும்போது அந்த நன்றி அவனுக்கு ஒரு உறுத்தும்ல. வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சாண்டா அவ்வளோ பெரிய ஆள், அதுக்குன்னே என்ன பண்ணுவாங்க, செலவெல்லாம் பண்ணுவாங்க. இது மாதிரியான ஒரு குறுக்கு புத்தியெல்லாம் இருக்கும். அப்போ இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான், ரெண்டுமே செய்யுங்கன்னு நல்லா சொல்லிட்டாங்களா. இப்போ இதை வந்து சாக்கா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, எந்த தர்மம் பண்ணாலும் வெளிப்படையாக செய்யுது. கேட்டால் குரான் என்னங்க சொல்லுது, வெளிப்படையாக செஞ்சாலும் நல்லதுன்னு தான் சொல்லுது, மறைச்சி செஞ்சாலும் நல்லதுன்னு சொல்லுது. அப்போ இந்த ரெண்டும் வேற வேற விஷயம் பேசுதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு கடமையான இபாதத்து, கடமையான தொழுகை, இது ரகசியமாக நீ தொழுக முடியுமா? மஸ்ஜிதில் போய் தான் தொழுக முடியும், அந்த நேரத்தில் தான் போய் தொழுக முடியும். இது ஓப்பனாக தான் நீ செய்ய முடியும். ரம்ஜான் மாதம் நோன்பு, இது ஓப்பனாக தான் நீ செய்ய முடியும். 30 நாள் கரெக்டாக அவனுக்கு தெரியும். இன்றைக்கி ரம்ஜான் மாதம் 5ஆம் தேதி, பாய் சாப்பிட மாட்டார், காஃபருக்கு கூட தெரியும். அவன் என்னம்மா டீ வாங்கிட்டு பாய் இருங்க பாய் நான் டீ குடிச்சிட்டு வரமா, கேட்க கூட மாட்டான் நம்மகிட்ட. அவனுக்கு ரம்ஜான் மாதம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சாலே பகலில் பாய் சாப்பிட மாட்டாருங்கிறது தெரியும். அப்போ வெளிப்படையான நன்மைகள் இதா. அதே மாதிரி ஜக்காத்து, உங்கள்கிட்ட ஜக்காத் இருக்கிறதுனால இந்த நீ வந்து அதுலேருந்து இவ்வளோ % நீ வெளியே கொடுப்பேன்னு ஊருக்கே தெரியும். பணம் இவ்வளோ வச்சிருக்கிறீல்ல, இப்போ ஜக்காத் எங்கே இந்த வருஷத்துன்னு கேட்பாங்க. புரியுது? அதெல்லாம் கவர்மெண்ட் வசூல் பண்ணும் ஜக்காத். இஸ்லாமிய அரசாங்கம் வந்து வருஷம் வருஷம் அது கவர்மெண்ட்டு வசூல் பண்ணும்.
அப்போ அது வெளிப்படையாக தான் செய்ய முடியும். அப்போ அந்த தர்மத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக செய்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் மற்றவனும் கொடுப்பான். அது டேக்ஸ் கட்டுற மாதிரி, இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி. இன்கம் டேக்ஸ் பப்ளிக்காக கட்டினா தான் என்ன நடக்கும், ஊரில் இருக்கிற மற்றவனும் வந்து திருட்டுத்தனம் பண்ணாமல் அவங்ககிட்ட இருக்கிற சொத்து முழுசாக காட்டுவான். ஏன்னா வீட்டில் தங்க இருக்கிறது நமக்கு தானே தெரியும், நம்மகிட்ட எவ்வளோ தங்க இருக்குன்னு நமக்கு தானே தெரியும். அப்போ உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோ, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும், கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டுறோம். அப்போ அந்த டைமில் நீ என்ன பண்ணுற, கொண்டாந்து எங்கள் வீட்டில் கொண்டாந்து தங்கம் கொண்டாந்து போய் காட்டுறேன், இந்த 10 பவுன் பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்குறேன், 10 பவுன் கொண்டாந்து இந்த நாய் வச்சிருக்குது, கணக்கு பார்த்துட்டான், 10 பவுனுக்கு எவ்வளோ ஜக்காத்தோ அவர் ரசீது போட்டு கவர்மெண்ட் கொடுத்துட்டாரு. உமர்லினுடைய அந்த ஆள் வந்து வசூல் பண்ணி இவ்வளோ கொடுத்துட்டாரு. அவன் வாங்கிட்டாங்க 2.5%, 2.5 கிராம் எடுத்து வச்சிட்டாங்க. 2.5% எவ்வளோன்னு வச்சுக்கோ, அப்போ எடுத்து வச்சிட்டாங்க. அவன் பக்கத்து வீட்டுக்காரனே தெரியும், போன வாரம் தான் இவன் பொண்டாட்டி 50 பவுன் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தான் கல்யாணத்தில், என் வீட்டு கல்யாணத்தில். ஆனால் ஜக்காத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான், 10 பவுனுக்கு ரசீது போட்டு கொடுத்துருக்கான். அவன் நின்று பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான், அப்போ அவன் முன்னாடி என்ன சொல்லுவான், ஆமாம் அப்போ இந்த பீரோல் இருக்கிறது மட்டும்தான் வரும், உள்ள இன்னொரு பீரோ இருக்கும், அந்த பீரோலேருந்து ஜக்காத்து கணக்கு வருமா, வராது. அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான், இது வந்து ஜக்காத்து பகிரங்கமாக செய்யுங்க. அப்போ அவன் வீட்டில் கொண்டாந்து வச்சோம்னா அவனுக்கு உறுத்தும். ஓ அந்த வீட்டிலேருந்து இவ்வளோ வந்துச்சு, இப்படி தான் கணக்கு நம்மளும் பார்ப்போம், இப்படி தானே போட்டி போடுவோம், அவனே தரல நான் ஏன் தரணும், இவனே தரல நான் ஏன் தரணும், புரியுதா? அப்போ இது மாதிரி இருக்கிற விஷயத்தில் இது மாதிரி இது ஓப்பனாக தான் காமிச்சாகும். அப்போ இந்த தர்மம் பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக செய்கிறது நல்லது, புரியுதா? மற்ற விஷயங்கள் இருப்பார், சீக்கிரட்டாக பண்ணுறது, சொந்தக்காரங்களுக்கு பண்ணுறது, அல்லது ஒரு தீனுடைய ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன பண்ணக்கூடாது, வெளிப்படையாக நம்ம பேர் வரக்கூடாது. கொடுத்தாலும் நம்ம பேர் போடக்கூடாது, போடுறதும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலி அக்கௌண்ட்ஸில் அது கொடுத்த ஆளுக்கு மட்டும் தான் தெரியணும். ஏன்னா அக்கௌண்ட்ஸில் கொண்டு வரணும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மோசடி நடக்குது. என்ன பண்ணுறாங்க, இப்போ ரசீது வாங்காமல் நீங்கள் ஜக்காத்துக்கு பணம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அல்லாஹ்வாக வச்சிங்கன்னா அவர் அல்லாஹ்வாக நீங்கள் வச்சுவீங்க, அவர் வாங்கிட்டு போனவர் அவருக்குன்னு வச்சுக்குவார். வசூல் பண்ணிட்டு வந்தார்ல அவருடைய ஈமான் நீங்கள் கேரண்டி சொல்ல முடியும், அவர் கொண்டு போய் மஸ்ஜிதுக்கு தான் கொடுப்பாருன்னு சொல்ல முடியும். அதனால் என்ன பண்ணுவாங்க, ரசீது இல்லாமல் பணம் கொடுக்காதீங்கன்னு மஸ்ஜிதிலே அறிவிப்பு செய்வாங்க. கண்டிப்பாக எங்கள் பள்ளிவாசலுடைய ரசீது போட்டு கொடுங்கன்ட்டு. அதில் வேணால் நீங்கள் பேர் வந்து போடலாம், ஆனால் நீங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். கடைசியாக அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெக்கார்டு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது இந்த இதுன்ட்டு அதுக்கு என்ன பண்ணலாம், பில் நம்பர் மட்டும் போட்டு கொடுத்துடலாம். பில் நம்பர் 07423 10,000 வந்துச்சு, பில் நம்பர் 07523 5,000 வந்துச்சு, இப்படி போட்டுட்டா பிரச்சனை கிடையாது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆயினும் அதை நீங்கள் மறைத்தே கொடுப்பது, அதுவும் அதனை ஏழைகளுக்கு கொடுப்பது மிகவும் நல்லது. அப்போ அந்த தர்மம் விஷயங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும், மறைச்சே செய்யணும். அதே மாதிரி நம்ம உபரியான விஷயங்கள் செய்கிறது எப்போவுமே என்ன பண்ணணும், மறைச்சி தான் செய்யணும். உபரியான நோன்பு வைக்கிறோம், எக்ஸ்ட்ரா நோன்பு வைக்கிறோம், அதே எக்ஸ்ட்ரா தஹஜ்ஜுத் தொழுகிறோம், அது நமக்கும் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு உறுப்பினர் நேற்று நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு ஒரே டயர்டுங்க, அவன் என்ன ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஊர் பூரா. அப்போட்டு நமக்கு தஹஜ்ஜுத்தில் நம்ம துவா கேட்கல என்ன அப்படி கணக்கு போட்டு அப்படியே கணக்கு காட்டுறது, இதெல்லாம் விளம்பரம். நான் ஒரு தக்குவாதாரி, இந்த உமர் சீரீஸில் கூட ஒருத்தர் வருவார்ல, இப்படியே இருப்பு என்னங்க இன்னும் ரொம்ப அடக்கமானவர் அப்படி, இந்த ட்ராமாலாம் இங்கே பண்ணிட்டு இருக்காரு, அடிச்சே போடுவேன் ஒழுங்கா நட. அது என்ன பள்ளியாசல் கிட்ட வந்து இன்னொன்று கேட்டால் இவர் ரொம்ப சாந்தமான ஆளாம் அப்படிங்க, ரொம்ப சாஃப்ட்டுங்க அவர் அப்படிங்க, இந்த ட்ராமாலாம் போடக்கூடாது, ஒழுங்கா நட, கெத்தா நட, மூமின்னா ஒரு கம்பீரமாக நட, நீ என்ன இப்படி நடக்கிற அப்படின்னு. அது மாதிரி இது புரிஞ்சுக்கணும், புரியுதா? உங்களுடைய மேலும் இந்த மாதிரி ரகசியமாக செய்கிறது உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஆகும். இந்த மாதிரி ரகசியமாக அமல் செய்கிறோம்ல, இதுதான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கடமையாக செய்கிறது நீ செஞ்சாகணும், செய்யலைன்னா அடி விழுவும். அது அல்லாவுக்கு பயந்து செய்கிறதுன்னு வச்சுக்கோ. இதெல்லாம் என்ன அல்லா மேலே அன்புல செய்கிறது. எது அல்லாஹ் சொல்லாத தர்மம் பண்ணுறது, அல்லாஹ் சொல்லாத தொழுகையை தொழுகிறது, அல்லாஹ் சொல்லாத நோன்பை வைக்கிறது, இதெல்லாம் என்ன ஆயிரும், அல்லாவுடைய அன்புல செய்கிறதாயிரும். மறைவான அனைத்தையும் அல்லாஹ் மிகவும் நன்கறிவான். நீ ரகசியமாக செஞ்சிட்டிய அல்லாவுக்கு எப்படி தெரியப்படுத்துவேன், கணக்கில் வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, டே அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, எனக்கு தெரியும், அதெல்லாம் சொல்கிறேன், அந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரியும், அவன் வாங்கிட்டு இல்லைன்னு கூட சொல்லுவான், போயிட்டு போகுது, நமக்கு பிரச்சனையே இல்லை, நமக்கு தெரியும் அல்லாஹ் போய். அவன் நம்ம முன்னாடியே வாங்கிட்டு சில பேர் கூட பேசுவான், நான் எல்லாம் சிரமப்படும் போது யாருங்க எனக்கு கொடுத்து உதவி பண்ணணுமா, நம்மகிட்ட தான் வாங்கியிருப்பான், நம்ம உடனே என்ன பண்ணக்கூடாது, டேய் நீ தான் நான் கொடுத்தேன் அழட்டிக்க வேண்டியதில்லை, நம்மகிட்ட அல்லாட்ட என்ன ஆயிரும், எல்லாமே ரெக்கார்டில் போயிட்டு இருக்கும். நபிய மனிதர்களுக்கு நேரான வழியை அறிப்பது தான் உங்களது கடமை, நேரான வழியில் அவர்களை செலுத்துவது உங்களது கடமை அல்ல, ஆயினும் அல்லாஹ் தான் நாடியவர்களையே நேரான வழியில் செலுத்துகின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், நேர் வழியில் செலுத்துறது யாரு, அல்லாவா ரசூலா? அந்த முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான், நேரான வழியில் அவர்களை செலுத்துவது உங்கள் கடமை அல்ல, அது ஏன் வேலைங்கிறான். இது எதுக்கு இந்த வார்த்தையை பேசுறான், மக்கால இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தங்களுடைய அந்த செல்வம் இருக்குல்ல, அது வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. முஸ்லீம் அல்லாத அவங்களுடைய அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. உதாரணத்துக்கு இவர் இருக்கார்ல, யாரு, அப்துல்லா இருக்கார், அப்துல்லாவுடைய அண்ணன் யாரு, அபூஜந்தலும் அப்துல்லாவும் அண்ணன் தம்பின்னு வச்சுக்குவோம். இவர் என்ன பண்ணுவார், அபூஜந்தல் அவர் முஸ்லீம் ஆயிட்டாரா, அப்துல்லா முஸ்லீம் இல்லையா, அப்துல்லா பணம் கேட்டால் தரமாட்டார், அதே அம்மார் பின் யாசிர் பணம் கேட்டால் கொடுப்பார். புரியுதா சொல்றது, முஸ்லீமா இருக்கிற அம்மார் பின் யாசிர் காசு கேட்டால் கொடுப்பாரு, முஸ்லீம் இல்லாத தன்னுடைய சொந்த சகோதரன் காசு கேட்டால் கூட என்ன பண்ணுவாங்க, தரமாட்டாங்க. கேட்டால் என்னம்பாங்க, இது முஸ்லீமுக்கு போய் சேரணும், அவங்க மைண்ட் செட்டில் அப்படி இருக்கும், இது முஸ்லீமுக்கு போய் சேரணும், அதே இவன் முஸ்லீம் ஆயிட்டானா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் வந்துட்டு, இது மாதிரி நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் செஞ்சாருன்னு அர்த்தம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச சஹாபிங்கிறதுனால சொல்கிறேன். அப்போ எதுக்காக அது அந்த மாதிரி இருக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் இப்படிலாம் பிரித்து பார்க்காதீங்க,
ஏழையா இருக்கிறாரா, சொந்தக்காரரா, அவர் முஸ்லீம் இல்லையா, கொடுத்துருக்கு. தேவையுடையவர், ரொம்ப தேவை நல்லா தெரியுது, இவருக்கு தான் ரொம்ப இவங்களை விட தேவை அதிகமா இருக்கு, இவங்க நல்லா இருக்காங்க, இந்த நாள் அந்த நாள் அந்த டைம் தான் முடிவு பண்ணும் யாருக்கு முதல்ல கொடுக்கணும்ட்டு. புரியுதா? ஒருத்தர் உயிர் போற ஆபத்தில் இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து சாதாரண தொழிலுக்காக கேட்கிறாரு. இப்போ உயிர் காப்பாற்ற கொடுக்குறதா, வியாபாரத்தை காப்பாற்ற கொடுக்குறதா? உயிருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல அவர் முஸ்லீம் இல்லையா, இவர் முஸ்லீம்னு சொல்லி பார்க்கக்கூடாது. அதுதான் அல்லாஹ் சொல்றான். இந்த நேர்வழி இப்போ நீ காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் இஸ்லாத்துக்கு வந்துட போறானா? இல்லை இந்த ப்ரெஷர்ல கொடுத்து நீ அவனை கூட்டிட்டு வர போறியா? இல்லை ஊர்ல இருக்கிறவங்களாம் நேர்வழி கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேனா? செலவு பண்ணுன்னா செலவு மட்டும் பண்ணுங்க, நேர்வழி கொண்டு வரதும் கொண்டு வராதும் அது ஏன் வேலை? யார் முஸ்லீம் ஆவாங்க, முஸ்லீம் ஆகல, அந்த டிபார்ட்மெண்ட் நாங்க பாத்துக்கிறோம், அதை நீங்க பார்க்காதீங்க. நீங்க செலவு மட்டும் யாருக்கு தேவையோ நான் சொல்லிட்டேன்ல, அதை கணக்கில் வச்சு நீங்க பண்ணிட்டே போயிட்டே இருங்க. முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி கேட்டகரி பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நம்பிக்கையாளர்களே, நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்ய போதிலும் அது உங்களுக்கே நன்மையாக அமையும். அல்லாவின் பொருத்தத்தை தேடுவதற்கன்றி பெருமைக்காக நீங்கள் எதையும் செலவு செய்யாதீர்கள். பெருமையை நாடாமல் நன்மைக்காக எதை செலவு செய்த போதிலும் அதன் கூலியை நீங்கள் முழுமையாக அடைவீர்கள். அதில் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது. அந்த பெருமை மட்டும் நமக்கு இல்லாம இருந்தா நமக்கு என்ன பண்ணும்? அதோடைய பலன் முழுசா கிடைக்கும். அந்த பலன் 700 இருக்கலாம், 1400 இருக்கலாம், 2100 இருக்கலாம். அல்லாஹ் ஏமாத்த மாட்டான். அப்போ பெருமை நமக்கு இருக்கவே கூடாது. தர்மம் பண்ணும்போது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா காசும் போயிடும், நன்மையும் போயிடும். நம்பிக்கையாளர்களே, சில ஏழைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கென்றே தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து ஒதுக்கி கொண்டதால் தங்கள் சொந்த வாழ்விற்கு பொருளாதாரம் தேடக்கூட பூமியில் நடமாட சாத்தியப்படாதவர்களாக இருக்கின்றனர். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? சில ஏழைகள் இருக்காங்க, அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவே தங்களை அர்ப்பணம் செய்து ஒதுக்கி கொண்டார்கள். சில பேர் இருக்கிறாங்க. இவங்க யாரு அப்படின்னா திண்ணை தோழர்கள்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜித் நபவியில திண்ணையில ஒரு 300 பேர் இருப்பாங்க. இளைஞர்கள், அவங்க யங்ஸ்டர்ஸ், பல்வேறு ஊர்ல இருந்தவங்க, லோக்கல்ல இருக்கிறவங்க, அந்த வீட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அங்கே திண்ணை தோழர்கள் ரிசர்வ்லேயே இருப்பாங்க. ரிசர்வ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராணுவத்தில் வச்சிருப்பாங்க. மெயின் ராணுவம் ஒன்று இருக்கும், பிஎஸ்எஃப், அந்த ரிசர்வ் ஃபோர்ஸ்னு ஒன்று தனியாக இருக்கும். அது வந்து ரிசர்வ்ல வச்சிருப்பாங்க. இந்த ராணுவத்துக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா வேலை இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா தேவைப்பட்ட அந்த படை வந்து அனுப்பும். ஏதோ ஒரு புயல் வந்துருச்சு, ஏதோ ஒரு இப்போ ரயில் இதாயிருச்சா, அப்போ அதை மீட்கிறதுக்கு அந்த படை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரிசர்வ்ல இருப்பாங்க. அந்த ராணுவத்துக்கு அந்த எல்லையை பாதுகாக்கிறதுக்கு அந்த ராணுவம் தனியாக இருக்கும். அங்கே ஆள் பத்தில் ஒரு இடத்துல போர் நடக்குதுன்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் இங்கேருந்து கிளம்பிப்போம். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஃபோர்ஸாக அவங்க யார் இருந்தாங்க? திண்ணை தோழர்கள் 300 பேர் 400 பேர் அவங்க இருந்தாங்க. எனி டைம் அவங்க ரசூல்லா பக்கத்திலே இருப்பாங்க. ஏன்னா ரசூல்லா எப்போ எங்க கிளம்பி போக சொல்லுவாங்கன்ட்டு தெரியாது. அதனால அவைலபிளா இருப்பாங்க. கூப்பிட்டா இருப்பாங்க. இங்க அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கன்னா 300 பேர் இருப்பாங்க, ரெடியாவே இருப்பாங்க. இவங்களுக்கு சாப்பாடுக்கு வேலைக்கு இவங்க போக மாட்டாங்க. ஏன்னா வேலைக்கு போயிட்டாங்கன்னா வர்றதுக்கு 2 மாசம். நம்ம ஊர் மாதிரி சிட்டி கிடையாது. போயிட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம்லாம் வேலைக்கு வர முடியாது. வியாபாரத்துக்குன்னு போனால் வர்றதுக்கு 3 மாசம் ஆகும், 2 மாசம் ஆகும். அந்த டைம்ல ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா பத்தாது. அப்போ அந்த போருக்கு எங்கேயாவது போறதா இருந்தா அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? இதாயிரும். அதே மற்ற நேரத்தில் இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? தீனுடைய எல்லா விஷயமும் கத்துக்கிட்டு இருப்பாங்க. எழுதுவாங்க, குரான், ஹதீஸ் இதெல்லாம் படிச்சு வச்சிருவாங்க. ஏதோ ஊர்ல இருந்து ரசூலா பார்க்கறதுக்கு ஆள் வந்தாங்கன்னா இவங்களை ஜாயின் பண்ணி விடுவாங்க, இவங்க கற்றுக் கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் அந்த குரான், அது வரைக்கும் இருந்த மார்க்கம் இஸ்லாம் ஃபுல்லாகவே அவங்க ட்ரைனிங் பண்ணிடுவாங்க. அதாவது டபுள் டியூட்டி பார்ப்பாங்க. ஒன்று ஆர்மி மேன் வேலையும் பார்ப்பாங்க, ப்ளஸ் டீச்சர் வேலையும் பார்ப்பாங்க. அப்போ டியூவல் டியூட்டி இவங்க பார்ப்பாங்க. ரொம்ப டேலண்டடான ஆட்கள். ஆனால் அவங்க போய் ஊருக்குள்ளே போய் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய பிஸ்னஸ் மேன்களாக அவங்க ஜொலிச்சிருக்க முடியும். இதுக்காக அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. உட்காரும்போது எப்பயுமே ஒரு பால் வந்துச்சுன்னா ரசூலா என்ன பண்ணுவாங்க? முதல்ல அங்கே தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு போய் கொடுங்க. ரொட்டி ஏதாவது ரசூலா சாப்பிட்ற ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம அங்கே வெளியே யார் இருக்காங்கன்னு பாருங்க, திண்ணையில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தான் போய் கொடுப்பாங்க. அதில் நிறைய சம்பவங்கள் நம்ம ஹதீஸ்கள்லாம் பார்க்க முடியும். அப்போ அதில் எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா, முதல்ல நீங்க காசு கொடுக்கறதா இருந்தால் இந்த மாதிரி ஆட்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிங்க. அப்போ அதான் நான் சொன்னல, இருக்கிறதுலே செலவு பண்றதுலேயே டாப் ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய தீனுக்கு தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுடைய உரிமை வரும். அப்போ அல்லாஹ்வுடைய தீனுடைய ஒர்க்கர்ஸா இருக்கிறாங்க. அவங்க அந்த ஒர்க்கில் இருந்து இறங்கி வந்துட்டாங்கன்னா அந்த வேலை பாதிக்கப்படும். சில பேர் புக்கு மொழிபெயர்க்கிறாங்க, சில பேர் வந்து வேற வேலை, ஸ்கூல் டீச்சர், மதரசா டீச்சராக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் என்ன பண்ணும்? ஃபண்டு கொடுக்கணும். கொடுக்கலன்னா என்ன ஆகும்? இந்த தலைமுறையே வீணா போயிடும். இந்த கல்விங்கிறது என்ன, மனிதர்களை கொண்டு தான் இந்த நிர்வாகம் நடக்குது. அல்ல அந்த பூமியில் அப்படி தான் செட் பண்ணி வச்சிருக்கான். அப்போ இந்த ஃபீல்டுக்கு மக்கள் வராமல் போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அவனுக்கு ஃபேமிலி இருக்குன்னு போயிட்டாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? வேலை நடக்காது. அப்போ சில பேர் மட்டும் 100% டெடிகேஷன் கொடுத்தே ஆகணும். அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அப்போ அல்லாஹ் தான் சொல்றான், சில ஏழைகள் இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கென்றே தங்களை அர்ப்பணம் செய்து கொண்டதால் பூமியில் பொருள் தேட நடமாட சாத்தியப்படாதவர்களாக இருக்கின்றனர். அதனால அவங்களால வேலைக்கு போக முடியல. அன்றி அவர்கள் யாசிக்காததால் அவங்க வாயை விட்டும் கேட்க மாட்டாங்க. காசு வேணும்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவர்களின் வறுமை நிலையை அறியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என எண்ணிக்கொள்கிறாங்க. பரவாயில்ல, உட்காந்தே சாப்பிட்றாங்க, பெரிய பெரிய பேக்ரவுண்ட் இருக்க மாட்டிருக்கு, அவங்க ரொம்ப இது இருக்க மாட்டிருக்கு, அப்போ எங்க வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு, வெல் செட்டிலா அப்படின்னு. வெல் செட்டில்லாம் கிடையாது. அவங்க என்ன கணக்கில் வச்சிருப்பாங்கன்னா, இதுதான் மெயின், இங்க நான் பசியை கூட தாங்கிடுவேன், நான் மறுமையில வந்து இழப்பை தாங்க மாட்டேன். இது அதான் சொன்னல, ஹிக்மத் வந்துடும், கிளாரிட்டி வந்துடும். எது பெஸ்ட்?
நம்ம நேரத்தை எங்க செலவு பண்றது பெஸ்ட், அந்த கிளாரிட்டி கிடைச்சிரும். கிளாரிட்டி கிடைச்சுன்னா அப்புறம் அங்க மனசு ஒட்டாது. எங்க வேற எந்த வேலை கொடுத்தாலும் ஒட்டாது. இந்த வேலை கொடுத்தா 1க்கு 4 கொடுத்தா சூப்பரா செய்யும். உட்காந்து ஒரு சாஃப்ட்வேர் எழுதுனா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தா கூட கை ஓடாது. நேற்று வரைக்கும் சாஃப்ட்வேர் வேலை செஞ்சிருப்பார், கை ஓடாது. அதே இந்த ஒரு பயான் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா போதும், சூப்பராக எழுதி கொடுத்துருவார். டக்குன்னு எழுதிடுவார். இந்த புக்கு தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுங்க பண்ணி கொடுத்துருவார். மைண்ட் அப்படி ஓடும். அப்போ அந்த கனெக்ஷன் என்ன ஆயிரும், அல்லாவோடவே ஜாஸ்தி ஆயிரும். அப்போ நினைக்கிறவங்க என்ன நினைச்சுவாங்க, ஊருக்குள்ள இவங்க யார்ட்டையுமே காசு கேட்க மாட்டாங்களா, கேட்கறத இவங்களுக்கு அந்த ஈமான் வந்து தடுக்கும். ஏன்னா ஒரு வாய் விட்டு கேட்கறதுங்கிறது குறைந்த தரம். வாய் விட்டு அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க. எப்போ கேட்பாங்கன்னா முடியாத பட்சத்தில், மயக்கமே வந்துடும், விட்டா நான் செத்துருவாங்க, அந்த கண்டிஷன்ல தான் அவங்க கேட்பாங்க. இதெல்லாம் நிறைய செய்திகள் நம்ம ஹதீஸ்ல பார்க்க முடியும். அவர்களுடைய வறுமையின் அடையாளங்களை கொண்டு நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம். அப்ப அவங்களுக்கு பணம் தேவைன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, அடையாளம் பார்த்தா நீங்களே கண்டுபிடிச்சலாம். நீங்க தான் கிளறணும் அப்படிங்க. இங்கே உட்காந்துட்டுவீங்களே, சாப்பாடுக்கு என்ன பண்றீங்க, இல்லை வந்தீங்கன்னா சாப்பிட்டீங்களா, ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு, என்ன ஆச்சு, ஏன் 2 நாளாக நடந்து வரீங்க, உங்க வண்டி என்னாச்சு கேட்டால் அப்போ தான் தெரியும், வண்டியில் பெட்ரோல் அடிக்கிற காசு இல்லை, வண்டி நிறுத்திடுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி கேட்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அவர்கள் மனிதர்களிடத்தில் வருந்தியும் கேட்க மாட்டார்கள். மனுஷங்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தீனுடைய வேலை செய்யறதுனால அந்த அவங்களுக்கு இது இருக்கும், அந்த ஹிக்மத் இருக்குல்ல, அதனால அவங்களுக்கு அந்த இதுவும் இருக்காது. அந்த வெக்கம் வந்து தடுக்கும். நீங்கள் நல்லதிலிருந்து எதை செலவு செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்து அதற்குரிய கூலியை உங்களுக்கு தருவான். இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க செலவு பண்ணீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணுவான், அந்த கூலியை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் இவங்களுக்கு சிரமம் இருக்கும்போது எதுவுமே கொடுக்கல. ஆனால் பின்னாடி வர ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுத்தாங்க, இந்த டீமுக்கு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு காலத்துல எல்லாம் இந்த டீமுக்கு, ராணுவ வீரர்களுக்கு என்னாச்சு, ஃபிக்ஸடு சம்பளமே கொடுக்கப்பட்டுச்சு. இந்த காதிசியா அந்த பெரிய பெரிய போர்கள் வரைக்கும் சம்பளம் கிடையாது, ஃபிக்ஸடு யாருக்கு, சஹாபாக்களுக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி தான் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஃபிக்ஸடு சம்பளம் கொடுப்பாங்க. இதுல நிறைய சம்பவம் இருக்கும். உதாரணத்துக்கு இது இவங்க எந்த அளவுக்குன்னா, யார்கிட்டலாம் இமேஜ் பார்ப்பாங்கன்னா, ரசூல்லாட்டே இமேஜ் பார்ப்பாங்க, காசு கேட்க மாட்டாங்க, பசிக்குதுன்னு கேட்க மாட்டாங்க. அது வந்து ஒரு சம்பவம் கூட வரும். அபூ ஹுரைரா அவர் என்ன பண்ணுவார், ஒரு நேரத்தில் பசி பயங்கரமாக வந்துடும், வயிறு வலி வந்துடும். வரும்போது அவர் என்ன பண்ணுவார், உமர்லேன்னு வருவார். வந்தவொடனே ஒரு குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை காமிச்சு அந்த இடத்துல வந்து ஏழைகளுக்கு உணவளிக்கிறத பற்றி ஒரு ஆயத்து இருக்கும். அந்த ஆயத்தை படிச்சு காய்ச்சி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படிம்பாரு. அவர் உமர் வந்து அந்த ஆயத்தை படிச்சு கொடுத்து ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நல்லா சொல்கிறான், அது கொடுத்தா இவ்வளோ நன்மையா அப்படின்ட்டு அவருக்கு புரிய வச்சுட்டு போயிடுவார். போனதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், இந்த ஆயத்து எப்போ இறங்குச்சுன்னு நான் இங்கே உட்காந்து நான் தான் எழுதிட்டு இருக்கிறேன், உமரோட எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆயத்துக்கு மீனிங் என்னன்ட்டு. சரி இது நான் காமிக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா கொடுக்கல அப்படின்னு. அடுத்து அபூபக்கர் வருவாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட வரும்போது இதே சொல்லுவாங்க, சாப்பாடு அவங்களும் வாங்கி தர மாட்டாங்க. பின்னாடி ரசூலா வருவாங்க, இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு. சாப்பிட போகலாம், விளக்கம் தான் கேட்பாங்க. ரசூலாட்ட கூட வாய் விட்டு சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டேன், இந்த ஆயத்துக்கு விளக்கம் வேணும்னு ரசூலா அப்படியே பார்ப்பாங்க, பசிக்குதா பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருந்தாங்க சஹாபாக்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கும் இருக்காங்க. எத்தனையோ பேர் தீனில் இருக்காங்க, பெரிய சம்பளம் அவங்களுக்கு கிடையாது, வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை எல்லாம் என்ன இருக்குன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த ஒர்க் பண்ணணும், இந்த ஒர்க் பண்ணணும், வாழ்க்கையே அதில் அர்ப்பணம் பண்ணிருப்பாங்க. விட்டுருந்தா அவங்க எங்கே போவாங்க, துனியாவில் பெரிய சாதனைகள் பண்ணியிருப்பாங்க. அவர் சையத் குத்துப் பார்த்தீங்கன்னா அவர் நாசால வேலை செஞ்சுட்டு இருந்தார். கடைசியாக ஜெயிலில் 10 வருஷம் கடுமையான தண்டனை பனிஷ்மெண்ட் வாங்கி சாப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த சாப்பாடெல்லாம் கொடுக்காம அவ்வளோ துன்புறுத்தி அவர் இருந்த லெவலுக்கெல்லாம் எங்கேயோ போயிருக்கலாம். அது மாதிரி தான் மௌலானா மௌதூதியா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், எல்லாருமே. அது சொல்றேன், இந்த பாதையே கஷ்டம். துனியாவில் மேலே போகணுங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கிறவன் அப்படியே விலகி போயிடணும். இதுக்குள்ளே என்ட்ரே ஆகக்கூடாது. இதுக்குள்ளே இங்கே வந்துட்டோம்னா மெரிட்டாக நடந்துக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு அல்லாவுடைய மானத்தை வாங்கிடக்கூடாது, வேலையை விட்டுட்டு போயிடக்கூடாது. கொஞ்ச நாள் அல்லாவுடைய வேலை செஞ்சான், அதுக்கப்புறம் வயிற்றுல ஒரு பசி வந்துச்சு, அதுக்கப்புறம் அல்லாஹ் விட்டுட்டு அல்லாஹ் மறந்துட்டு அப்போ சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஆகிற வேலையை பார்க்க போயிட்டான். ஆகாத வேலை செஞ்சுட்டு இருந்தான், அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஆகிற வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது சூழ்நிலை. வேலை அல்லாவுடைய தீன் வேலை கையில் எடுக்கும்போது சிரமங்கள் எவ்வளோ வந்தாலும் அதில் என்ன பண்ணுவோம், அது இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு டெடிகேஷன் அது கொடுத்துருக்காங்க சஹாபாக்கள் கொடுத்தாங்க. இன்றைக்கும் நிறைய நல்லவங்க கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கும் பார்க்குற நிறைய அறிஞர்கள் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு அறிஞரை கூட சந்திக்கும் போது அப்படியே பார்க்குறேன், என்ன ஆள் பார்த்தா ரொம்ப சிரமம், கஷ்டமாக இருக்குது, சொல்ல மாட்டேங்கிறாரு, ஓப்பனாக என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறது. ஆனால் அந்த வேலையை விட்டுட்டு வேற போகிறதில்ல, ஸ்கில் இருக்குது, படிக்காத தத்திலாம் கிடையாது, ரொம்ப திறமை இருக்குது, ரொம்ப டேலண்ட் இருக்குது. அவருக்கு இருக்கிற அந்த திறமைக்கு டேலண்ட்டுக்கு வேறு எங்கேயாவது ஒரு காலேஜ்லையோ இதுலையோ எங்கேயாவது போனார்னா சூப்பராக ஜெயிக்க முடியும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க, இவ்வளோதான் அப்படின்னு. அப்புறம் பார்த்துட்டு சரி, அப்புறம் விசாரிச்சா என்ன கடன் இருக்குது, என்னன்னா இப்படி இருக்காங்க. கஷ்டம் வந்தால் கஷ்டத்தில் இருப்பாங்களே தவிர இந்த வேலையை விடணும், நான் ஏன் இங்கே வந்தேன், அதனால் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை, அதனால் வீட்டில் பிரச்சனை, பொண்டாட்டி சும்மா இருப்பா, அதான் சொல்கிறேன். அல்லாஹ் வந்து இது ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. இந்த சைத்தான்களுடைய ப்ரெஷர் வந்து எந்த ரூபத்தில் வரும், வீட்டில் வரும், பொண்டாட்டி சும்மா இருந்தால் பொண்டாட்டியோடைய சகல ஒருத்தர் வருவார், 2 பொண்ணுங்க, பெரிய பொண்ணு இவனுக்கு கொடுத்தாங்க, இவன் இப்படி வீணாக போயிட்டான், சின்ன பொண்ணு நல்லா வாழுது,
என்ன சின்ன பொண்ணு நல்லா வாழுது, பெரிய பொண்ணு கஷ்டத்தில் இருக்கு. இது மறுமையில எப்படி இருக்கும்? அப்படியே உல்டாவா இருக்கும். சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு என்னவா இருக்கும்? தீன்ல ரொம்ப நாலேஜ் இருக்கும், அது அதோடைய குழந்தைய சூப்பராக வளர்த்திருக்கும், அது வந்து வீட்டில் வந்து பெண்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்திருக்கும், அது வந்து குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்திருக்கும், அதன் மூலமா நிறைய அந்த குழந்தையில ஒருத்தன் நாளைக்கு பெரிய தாயா வந்திருப்பான். அந்த குழந்தையுடைய அந்த விதை இவங்க போட்டு வச்சிருந்திருப்பாங்க. அலிபத்தை நம்ம யார்கிட்ட கற்றுக்கிட்டோம், அவங்களாம் எந்த காலத்தில் நமக்கு ஊட்டினாங்க அதெல்லாம் தெரியாது, யாருடைய இது எப்போ பலன் தரும்னு தெரியாது. அப்போ அதெல்லாமே வரும். அப்படி வரும்போது அதான் சொல்றேன், தியாகம் செய்யும் போது தான் இந்த தீனுக்காக நம்ம வளர முடியும். இதுதான் வந்து ஹிக்மத்து. உலக வாழ்க்கையை நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம். அதனால தான் எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, துனியாவுடைய என்ஜாய்மெண்ட் அதிகம் போகவே கூடாது. வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ்ஜா அவ்வளோதான் இருக்கணும் லிமிட்டு. அதுக்கு மேலே பழக்கப்படுத்திட்டோம்னா நான்வெஜ் குறைஞ்சா மனசு கவலைப்படும். வாரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வாரம் பழகிட்டோமா, அந்த ஐஸ்கிரீம் போச்சுன்னா என்ன ஆகும், கவலை ஆகும். அதனால என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு தேவைப்படும். எனக்கு இங்கே கூட்டிகிட்டு போங்க, அங்கே கூட்டிகிட்டு போங்க, செலவு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பொருள் அதிகமாக தேவைப்படும். நான் ஏசியில் நான் இருக்க மாட்டேன், இருக்குது கிடைக்குது, இருக்கிற பொசிஷனில் போகுது, அல்ஹம்துலில்லாஹ் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் இதை விட்டுட்டு இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை வரும்போது தீனை விட்டுட்டு தான் துனியாவை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த மோதல் வந்துருச்சுன்னா அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணும், எல்லாரும் தீனை விட்டுட்டு துனியாவுக்கு போயிடக்கூடாது, துனியாவை விட்டுட்டு தீனுக்கு போகணும். இப்படி தான் சஹாபாக்கள் எல்லாருமே வாழ்ந்து காமிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா சாப்பிட்டவங்க, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் முஸ்லீம் ஆனதுக்கப்புறம் என்ன நிலைமை, வெறும் பேரிச்சும் பழம். உமர்லையும் நல்லா சாப்பிட்டவங்க, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் பேரிச்சும் பழம். ஏன், அடுத்தவங்களோட அதாவது அவங்களுக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். பஞ்சம் இருக்குது, தேவை இருக்குது, அடுத்தவங்களுக்கு கொடு. அந்த உமர் சீரிஸில் ஒரு சீன் கூட வரும்ல, பஞ்சம் வரும்போது ஒட்டகம் கொண்டாந்து அறுத்து கொடுப்பாங்க, அந்த திமிழுடைய கறி கொண்டாந்து வேலைக்கார கொடுப்பாரு, இது என்ன நல்ல கறி எனக்கு வந்திருக்கு அப்படிம்பாரு, நான் நல்லாட்ட நரகத்துக்கு போகிறதுக்கா அப்படிம்பாரு. பால் கறந்து கொடுப்பாங்க, சொல்லுவாங்க இது என்ன ஏன் ஒட்டகத்துடைய பால் கிடையாது, இது வேற யாரதோ பால் ஆச்சு அப்படின்னு. அவங்களுக்கு கவலை எல்லாம் என்ன இருக்கும்னா தங்களை விட அடுத்தவங்களுக்கு தான் இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க ரொட்டி அப்போ கூட அந்த கறியை ரொட்டியும் பார்த்து சொல்லுவாங்க, எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க. அது வந்து அந்த எப்பயுமே இந்த சுருக்கிக்கணும். அதனால நம்ம எப்போ ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், இருக்கும்போது சாப்பிடுவோம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்கிற அந்த குறைஞ்சபட்சம் அந்த லெவல்லையாவது நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா எப்பயுமே பேக் அடிக்க மாட்டோம், ஸ்டாண்டர்டாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் மீதி நாளைக்கு பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.